எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். டெலீரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலீரியம் அப்படின்றது மெடிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிஸார்டர். இது பொதுவா நம்ம யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, ஐசியூல இருக்க பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த மெடிக்கல் கண்டிஷன் நம்ம பார்க்க முடியும். இல்ல ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மென்ட்ல லாங் டெர்ம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட இந்த அ மெடிக்கல் கண்டிஷனை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ஓரியன்டட் இல்லாட்டி கன்ஃபியூஸ்டு திங்கிங், வாய் குளறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ராம்ப்லிங் இல்லாட்டி இன்கோஹரண்ட் ஸ்பீச் அவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் இலூஷன்ஸ் அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கலாம், இல்லை டீஹைட்ரேஷனால இருக்கலாம், இல்லாட்டி மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். செடேட்டிவ்ஸ் இல்லாட்டி பெயின் கில்லர்ஸ் வந்து கொடுக்கும்போது இந்த மெடிக்கல் கண்டிஷன் அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி சரி பண்றது? இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருந்தது அப்படின்னாலே எந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ட்ரீட் பண்ணலாம். மெடிகேஷன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஷார்ட்டாக மெடிகேஷன்ஸ் பற்றி சஜஷன்ஸ் கேட்கலாம். இந்த மெடிக்கல் கண்டிஷன் உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா பயப்பட தேவை கிடையாது. ஆம், இதோட மெயின் சிம்டமே டிஸ்ஓரியன்டட் திங்கிங் அப்படின்றதுனால நம்ம ரீஓரியன்டேஷன் கொடுக்கணும். நம்ம இருக்கோன்ற சப்போர்ட் அண்ட் கேரை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. ஆஹ் இரவும் பகலும் சேர்ந்து இருந்தாதான் அந்த நாள் நமக்கு அழகானதா தோணும். அதே போல சந்தோஷம், துக்கம் 2ம் கலந்து இருந்தாதான் அந்த வாழ்க்கை நமக்கு அழகானதா தோணும். சந்தோஷம் மட்டுமே இருந்தா வாழ்க்கை வாழணும்னே நமக்கு தோணாது. துக்கம் மட்டுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கை நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ 2ம் கலந்து இருக்கும்போது அந்த வாழ்க்கை நமக்கு அழகானதா தோணும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம பிரேவா இருங்க. யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழும். நான் பிளஸிங்கிறாய் உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.